சென்னையில் பூந்தமல்லி துறைமுகம் இடையே பறக்கும் சாலை திட்டத்திற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதால் மதுரவாயலிலிருந்து கோயம்பேடு செல்லும் சாலை எப்போதும் போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருவதால் சாலை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மாற்றுப்பாதையை ஏற்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னையில் இந்த ஆண்டும் கோடையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என குடிநீர் வாரிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். சென்னை நகர மக்களின் குடிநீர் தேவையை நிறைவேற்றும் முக்கிய ஏரிகளான பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம், சோழவரம், கண்ணன்கோட்டை, தேர்வாய், கண்டிகை மற்றும் வீராணம் ஆகிய ஏரிகளை சேர்த்து தற்போது 10.5 TMC தண்ணீர் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரை கொண்டு நவம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் சமாளிக்க முடியும் என்றும் குடிநீர் வழங்கல் வாரிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.